வீட்டில் வச்சு அந்த ஆர்டிசம் குழந்தைய வச்சு பார்க்கறது பெரிய ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லோரும் பார்க்குற நேயர்கள் சொல்லுது, எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாட்டும் பண்ணுங்கள், என் பையனுக்காண்டி ஹெல்ப். நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். என் பையன் தான் என் நெஞ்சுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தான். என் பையனை நினச்சி தான் நான் அதை சாப்பிட்டது. என் பேர் கணேசமூர்த்தி. கோயம்புத்தூரில் வந்து கால் டாக்ஸி ஓட்டுறேன், ஓலா டிரைவர் அண்டு ஊப்பர். சொந்த ஊர் தூத்துக்குடி. இங்கே வந்து பிழைக்க வந்திருக்குறோம். மேக்ஸிமம் சொல்ல போனால் என் பையனுக்காண்டி வந்திருக்குறோம். பையன் வந்து ஒரு ஆர்டிசம் குழந்தை. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அதனால் ஆர்டிசம் குழந்தைய வந்து இங்கே சரவணம்பட்டில் இது குமரகுரு காலேஜ் கூட சேர்ந்த ஸ்கூல் ஒன்று இருக்குது, மடத்து ஸ்கூல். அந்த ஸ்கூலில் என்ன அப்படின்னா அவங்க நல்லா பார்க்குறாங்க அப்படின்னாங்க. அதுக்காண்டி அங்கே சேர்த்து விட வந்தோம். என் மனைவி அங்கே வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. மனைவி அங்கே ஒர்க் பண்ணுறாப்புல. வீட்டில் வச்சு அந்த ஆர்டிசம் குழந்தைய வச்சு பார்க்கறது பெரிய ரொம்ப சிரமமாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் என் மனைவி ரொம்ப படாபடுபடும். அடுத்தவள் பொண்ணு 7th படிக்கிறாப்புல. அவளும் பாவம். அந்த பொண்ணு வந்து இப்போ நாங்கள் 2 பேரும் வீட்டில் இல்லை அப்படின்னா, சப்போஸ் அவன் வந்து குளிக்க போனாலும் பாத்ரூம் போனாலும் என் பொண்ணு தான் செஞ்சு விடணும். அவனுக்கு அவனாகவே எதுவுமே செய்ய வேண்டாம். 15 வயசு ஆகுது, கை காலெலாம் நல்லாயிருக்கு. ஆனால் அவன் எந்த வேலையும் பார்த்துக்கிட மாட்டான். ஒரு ட்ரெஸ் மாத்திரம் எல்லாமே என் மனைவி தான் செஞ்சு விடுவோம். மனைவி இல்லைன்னா நான் செய்வேன், நான் இல்லைன்னா என் மனைவி செய்வாள். இப்போது ஒரு ஹாஸ்டல் ஹோமில் சேர்த்து விட்ட பிறகு கொஞ்சம் இதுதான் நல்லா இதாக இருக்குது. அங்கே ஹோமில் சேர்க்க அவங்க என்ன அப்படின்னா, மாதம் நீங்கள் உங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லவும் தான் மாதம் 19,000 கட்டணும் அப்படின்னாங்க. இப்போ உங்கள் மனைவி வேலைக்கு சேர்த்துக்கூடாதா அப்படின்னாங்க. தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு. அவன் மனைவி வேலை பார்க்காப்புல, நானும் வேலைக்கு போகிறேன். என் பொண்ணு நல்லா படிக்கிறாப்புல, ஒன்றும் பிரச்சனை. நேற்றுக்கு அந்த பிரியாணி தெருவில் ஒரு டிரைவர் சொன்னாப்புல, அது போய் சாப்பிட்ணும். அப்படி எனக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்ணுமே அப்படின்னு அந்த இது இல்லை. என் பையனுக்காண்டி சாப்பிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு முழு கம்பீரமாக என் பையனை நினச்சி தான் நான் அந்த இதுலேயே விளையாட்டுலேயே சேர்ந்தேன். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விளையாட்டு நான் விளையாண்டதும் இல்லை, வச்சதும் இல்லை. நேற்று தான் ஃபஸ்ட் டைமு. எல்லோரும் எழுந்துச்சி கையெல்லாம் தட்டினாங்க. எல்லா விளையாட்டு முடிஞ்சேன். சாயந்தரம் 7:30 மணி 8 மணி முடிக்க இருந்து பார்த்தேன். நான்லாம் எந்திக்கலை. நான் ஆண்டவர் கூப்பிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அதுமாரி ஆண்டவர் கூப்பிட்டாரு. கணேசமூர்த்தி வாங்க, 2nd ப்ரைஸ் வென்று இதாகிருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போனேன். இன்றைக்கி என் பொண்ணுக்காண்டி, என் பையனுக்காண்டி, என் மனைவிக்காண்டி இன்றைக்கி உலகமே வந்து என்னை பார்க்குறாங்க. எல்லோரும் பார்க்குற நேயர்கள் சொல்லுது, எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாட்டும் பண்ணுங்கள், என் பையனுக்காண்டி ஹெல்ப். நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். தூத்துக்குடியில் சொந்த வீடு எல்லாமே வச்சுருந்தோம். எல்லாத்தையும் இழந்து போய் தான் நான் இன்றைக்கி வந்துருக்கேன். என் மனைவி 20-25 பவுன் நகை போட்டு வந்தாப்புல. இப்படி ஒரு பையனை வச்சு அங்கே போனால் சரியாகிறது, அங்கே போனால் சரியாக 8 லட்ச ரூபாட்ட காலி பண்ணோம். இன்றைக்கி நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து இருக்கிற வீடு 28வது வீடு, வாடகை வீடு. யாருமே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யார், சிலவங்க நல்லவங்க இருப்பாங்க. இவன் தம்பி சத்தம் போடுறதுக்கு யாரும் இருக்க விட மாட்டாங்க. எந்த ஹவுஸ் ஓனரும் இருக்க விட மாட்டாங்க. 6 மாதம் தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே இருப்பேன். 6 மாதம் தூத்துக்குடி விட்டு ஒரு 25 கிலோமீட்டர் வெளியே இருப்பேன். இதுதான் இந்த 16 வருஷத்தில் நான் கல்யாணம் முடிஞ்சு 28 வீடு மாறினது தான் இது. இப்படி மாறிக்கிட்டே இருப்போம். இப்போ தம்பி நல்லா இருக்கிறான், நாங்களும் நல்லா இருக்கிறோம். 3 வேளை சோறு சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடுவோம். நன்றி. அந்த காசை வச்சு தம்பிக்கு எதுவும் பண்ணணும், மருத்துவ செலவு, அது போக அவனுக்கு ஃபீஸ் கட்டுவேன். மீதி அவன் பேரில் வந்து டெபாசிட் பண்ணி அவனுக்கு கிடக்கட்டும். அப்படி யாரும் நீங்கள் எந்த ஹெல்ப் பண்ணாலும் அவனோட அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் இது பண்ணிடுறோம். அவன் நல்லதுக்கே நம்ம உதவட்டும், அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டீங்க, உங்கள் பையனை பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? என் மனைவி பார்க்குறாங்க, ஒர்க் பண்ணுறதுனால வேலை கீழே போகும்போது ஜன்னலுக்கு அதை திறந்தாலும் லைட்டாக திறந்து பார்ப்பாப்லையா, நல்லா இருக்கானான்னு என் மனைவிட்ட காட்டிவிடுவேன். நல்லா இருக்கான்ப்பா அப்படின்னு. அவன் நல்லா இருக்கட்டும். நம்ம 2 பேரும் பயங்கரமாக உழைச்சி அவனை நல்லபடியாக இது பண்ணோம். நம்ம பொண்ணையும் படிக்க வச்சு அவளையும் மேற்படிப்பு நம்ம படிக்க வைப்போம். என் பொண்ணுக்கும் நல்லா படிக்கிறதுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணால் பண்ணுங்கள். அவ்வளோ மேற்படி படிக்கணும்னு நான் ஆசைப்படுதான். அவன் இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்த்து விட்ருக்கிறேன். அதே மாதிரி நல்லா இது பண்ணும் கண்டிப்பாக. ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் அதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் நினைக்கல. பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது ஆனால் மெதுவானா அப்படின்னு. நான் அந்த நேரம் கூட அதை கூட நினைக்கல. என் பையன் தான் என் நெஞ்சுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தான். என் பையனை நினச்சி தான் நான் அதை சாப்பிட்டது. நீங்கள் ஜெயிப்பீங்க, போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். என் பையனுக்கு மாதம் 10,000 கட்டணும். அவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அவனுக்கு யூஸ் ஆகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.